அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக 1000% பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லாங்க. நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இன்று ஜனவரி மாதத்தின் 23ஆம் தேதி, தை மாதத்தின் 9ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு பஞ்சமி திதி இருக்குது, வளர்பிறை பஞ்சமி. இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது, வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது நம்ம சுக்கிரவார பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இது நடந்துட்டுருக்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பிரதம திதியிலேருந்து நடந்துட்டுருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஷியாமளா நவராத்திரி நாட்கள். இந்த ஷியாமளா நவராத்திரிங்கிறது சரஸ்வதி தாயாருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 9 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9 நாட்களும் நம்ம சரஸ்வதி தாயாரை வேண்டி வழிபாடு செய்யும்போது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சியாமளா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளில் தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை சரஸ்வதி ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வசந்தமாக, அதாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த வசந்த பஞ்சமியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 3 பதிவுகள் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி, மாலை நேரத்தில் குளித்தாலும் சரி, நான் சொன்ன முறையில் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம். ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகமாக கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பணவரவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையுமே ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா தங்கம் சேர பணம் சேர அடகு நகை வீட்டுக்கு வருவதற்கான அற்புதமான ஒரு பூ பரிகாரம். அந்த பூ உங்கள் கண்ணில் இன்றைக்கி பட்டுச்சுன்னா ஒரு பூ கிடைச்சாலும் சரி, நீங்கள் அதை எடுத்துகிட்டு வச்சு அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க. கண்டிப்பாக தங்கம் என்ன விலைக்கு விற்றாலும் சரி, நீங்கள் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கிறவங்களாம் மாறுவீங்க. அடகு நகையும் சீக்கிரமாக மீட்டெடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி அரிசிப்படி பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை வெள்ளிக்கிழமை நாளில் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மற்ற வெள்ளிக்கிழமை நாளில் தொடங்கிறத காட்டிலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை வெள்ளியாக இருக்குது, வசந்த பஞ்சமியாக இருக்குது. அதனால் இன்றைக்கே நீங்கள் இதை செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன அந்த 4 வீடியோனுடைய லிங்க்குமே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அவசியம் செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முழுக்க பணவரவுக்கான பரிகாரம். சுக்கிரவசியம் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் செய்யக்கூடிய ஒரு அருமையான வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம பூஜை அறையில் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் சுத்தமாக இருக்கிற பெண்கள் இதை செய்யணும். அதாவது பீரியட்ஸில் இருக்கக்கூடாது, அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. ஒருவேளை பெண்கள் பீரியட்ஸில் இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ சொல்லி இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். பொதுவாக நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்குன்னு சொல்லலாம். மேலும் அந்த இருண்டு போய் இருக்கிற பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த ஒளியில் பார்த்திங்கன்னா தெய்வீக படங்கள் எல்லாமே அப்படியே மினுமினுப்பாக தெரியும். அதாவது பளிச்சுன்னு தெரியும். பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு உண்டாகும். அதே மாதிரி ஒரு மினுமினுப்பு பளபளப்பு நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம். சாதாரணமான நாட்களில் தீபம் ஏற்றாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை நாளில் அவசியம் ஏற்றுவாங்க. ஏன்னா அப்போ தான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபமானது மகாலட்சுமி தாயாரையும் வரவேற்ற மாதிரி இருக்கும், வாராகி அன்னையை வரவேற்ற மாதிரியும் இருக்கும். மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கிற அந்த பண கஷ்டம் நீங்கி நல்ல செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
மாலை 4:30க்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளே ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. அதுலேயும் அந்த இரவு வரக்கூடிய 8 to 9 பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர ஓரையாகவும் இருக்குது. அது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் அந்த டைமில் கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றி வைக்கலாம். இல்லைங்க சாயந்தரம் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, வெளியில் போகிற மாதிரி இருக்கும், பகல் நேரத்தில் ஏற்ற மாதிரி ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் ஏற்றி வைக்கலாம். ராகு காலம் காலையில் 10:30லேருந்து 12 அந்த நேரத்தை தவிர்த்துடுங்க. யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30 அந்த ஒரு நேரத்தையும் வந்து தவிர்த்துட்டு பகல் நேரத்துலேயே கூட நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக வந்துட்டு ஏற்றலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு செம்பருத்தி இலை வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு 5ங்கிற எண்ணிக்கையில் செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு பணவசிய இலை அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை கழுவி தூய்மைப்படுத்திட்டு அந்த நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த தட்டில் வட்ட வடிவத்தில் இந்த செம்பருத்தி இலையை வந்துட்டு நீங்கள் அடுக்கி வச்சுருங்க. எங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலையை பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையும் கிடைக்காதுங்கிறவங்க பரவாயில்ல விட்டுருங்க, நீங்கள் தட்டு மேலே இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க. சரி, அடுத்து நமக்கு 5 முகம் கொண்ட மாதிரி அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக 5 சுடர் விட்டு தீபம் எரியும் போது நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வந்து அமையும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனித்தனியாக 5 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரே 5 முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் முடிஞ்சளவுக்கு நெய் வாங்கி ஊற்றி தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நாட்களில் நம்ம நெய் பயன்படுத்துகிறீனாலும் வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றினோம்னா மகாலட்சுமி தாயார் வந்து வசியமாவாங்கன்னே சொல்லலாம். வசியமாவாங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம வீட்டிலே நிரந்தரமாக தங்கிடுவாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதனால் நெய் வந்து ஊற்றிக்கோங்க. நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 சொட்டாவது நெய் விடுவது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது நம்ம இதில் திரி வந்து போடணும். இந்த திரியுமே மஞ்சள் நிற திரியாக பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா இது வந்து வசந்த பஞ்சமியாக இருக்கிறதுனால மஞ்சள் நிறத்துக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுது. மேலும் இது மங்களத்தின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. அதனால் மஞ்சள் நிற திரி வீட்டில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வெள்ளை நிற பஞ்சத்திரியில் மஞ்சள் தோய்த்தி எடுத்து அதை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் கலரில் பூ, ரோஜா பூ கிடைக்குது, சாமந்தி கிடைக்குதுன்னா அதை கூட நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கும் அந்த விளக்குக்கும் வந்துட்டு வச்சிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து விளக்கில் நம்ம 2 முக்கியமான பொருள் வந்து போட வேண்டி இருக்குது. அதை போட்டு ஏற்றும்போது நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேறுனே சொல்லலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜவ்வாது வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மந்திரத்தை சொன்னோம்னாலே அந்த மந்திரம் வந்து காரிய சித்தி பெறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஜவ்வாதை தான் நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு இப்படி ஒரு பிஞ்ச் எடுத்து அந்த விளக்கில் வந்துட்டு போடணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து போட்டுருங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் பச்சைக்கற்பூரம். பச்சைக்கற்பூரம் ஒரு துளி அளவு எடுத்து உங்கள் விரலால் நசுக்கி இந்த எண்ணெயில் வந்து போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து சொல்கிறேன், இருந்துச்சு அப்படின்னா போடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு. ஏன்னா இது சுக்கரவசியம் ஏற்படும். சரிங்களா? வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டைமண்ட் கற்கண்டையும் இந்த விளக்குக்குள்ளே போட்டுருங்க. இப்போ 5 தனித்தனி அகல் விளக்கு ஏற்றிருந்தீங்கும் போது அதில் ஒரு விளக்கில் நான் சொன்ன இந்த பொருட்கள் நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும். 5லையும் போடணுன்னு அவசியம் இல்லை. இதே 5 முகம் கொண்ட அகல் விளக்கு 5னா அந்த ஒரு விளக்கில் நான் சொன்னது எல்லாம் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க. இது வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த தீபச்சூடரை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லுங்கள். இது வாராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம். ஷாம்லா நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியாக இருக்கிறதுனால இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது என்னன்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நான் சொல்லி காட்டுறேன். ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை, இந்த மந்திரம் சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயனுடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இதை வந்துட்டு சொல்லுங்கள். 2ஐயும் சொல்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். இப்போ அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேறணும், எங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவசியமாக ஏற்றி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.